இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் கிரேவி தாங்க. இந்த கிரேவியை ஈஸியான முறையிலேயே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. காலிஃப்ளவர் கிரேவி எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவரில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் 300 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை கட் பண்ணி ஒரு டைம் வாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை சேர்த்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் பாருங்கள், இந்தளவுக்கு காலிஃப்ளவரில் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்ந்துருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதை வடிகட்டிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ கிரேவிக்கு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேனில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு 10 பல் முந்திரியை இது போல் சேர்த்துக்கோங்க. முந்திரியை சேர்த்ததும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை இது மாதிரி வதக்கி தான் சேர்க்கணுன்னு இல்லை, எண்ணெயிலே பொரிச்சு கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றினதும் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆறி வந்த வெங்காயத்தை மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் இதில் சேர்த்துக்கோங்க. முந்திரியை சேர்த்ததும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்தால் போதும். மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கிரேவியை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 சின்ன துண்டு பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி தான் சேர்க்கணுன்னு இல்லை, பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்காக இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி காலிஃப்ளவரில் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறதுனால இங்கே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்ததும் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா தக்காளியோடு சேர்ந்து இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்ததும் இந்த ஸ்டேஜில் காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காலிஃப்ளவரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்ததும் இந்த ஸ்டேஜில் தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காவை சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க.
இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டானா விட்டுறலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் காலிஃப்ளவர் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.